துணைவேந்தர்கள் தற்பொழுது ஆளுநர் கூட்டியிருக்கக்கூடிய மாநாட்டினை புறக்கணித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, ஆளுநர் எடுத்திருக்கக்கூடிய இந்த தன்னிச்சையான முடிவு சட்டத்திற்கு புறமானது என்பதை வலியுறுத்தி தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி ஒரு பக்கம் போராட்டம், முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன என்பது குறித்து விவரிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க? துணைவேந்தர்கள் 32 பேர் இந்த மாநாட்டை ஒரு பக்கம் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன குணசேகரன்? நிச்சயமாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு எதிராக தற்பொழுது துணைவேந்தர்களுடைய மாநாட்டை உதகையில் கூட்டியிருக்கிறார். 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இந்த மாநாட்டை பெரும்பாலான துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக 32க்கும் மேற்பட்ட துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு, மறுபக்கம் ஒரு கடுமையான எதிர்ப்பு போராட்டம் என்பது உதகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு அமைப்பினரும் உதகையில் தொடர்ச்சியாக கண்டன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து பல்வேறு அமைப்பினரும் தனித்தனியாக போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்பொழுது உதகை ATC திடலில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கருப்பு கொடிகளை ஏந்தி கண்டன முழக்கமிட்டு ஆளுநருக்கு எதிராக தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆளுநருடைய இந்த துணைவேந்தர்கள் கூட்டம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக மீறி இருக்கக்கூடிய செயல் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கண்டிப்பது மட்டுமில்லாமல் இந்த ஆளுநரினுடைய சட்ட மீறலுக்கு துணை போகக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரையும் கண்டித்து தற்பொழுது முழக்கங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக ஆளுநர் இந்த மாநாட்டை, துணைவேந்தர்கள் மாநாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும், இது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முழுமையாக விரோதமாக இருக்கிறது என்று கண்டன முழக்கங்களை எழுப்பி கருப்பு கொடிகளை ஏந்தித்தான் தற்பொழுது இந்த கண்டன முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசலாம். இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்ன? இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடைபெறுகிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பாக பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் கூட அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்தை ஆளுநர் 1 மாதத்திற்குள்ளாக ஒப்புதல் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருக்கு மாற்று கருத்து இருந்தால் திருப்பி அனுப்பலாம். ஆனாலும் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2ஆம் முறை நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட தீர்மானத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் வழங்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் பஞ்சாப் தீர்ப்பிலும் தெலுங்கானா தீர்ப்பிலும் தெளிவாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் தன்னிச்சையாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருதலை பட்சமாக நடைபெறுகின்ற அந்த நடவடிக்கையை கண்டித்துத்தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தழுவிய ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு துணையாக இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் வந்து உச்சநீதிமன்றம் என்ன பெரிய நாடாளுமன்றத்தை வெளிய அதிகாரம் படைத்ததா என்று பேசுவதே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானதாகும். ஆனாலும் இந்த நாட்டில் குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ நேரடியாக குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியாது. மக்கள் தான் சேர்ந்து அந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த குடியரசு துணைத் தலைவரையும் பதவி நீக்கம் செய்வதற்கும் கூட நாடாளுமன்றம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் துணைவேந்தர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் துணைவேந்தர்கள் செயல்பட வேண்டும் அன்றி இது ஒரு அரசியலமைப்பு மாநாட்டை போல ஆளுநர் நடத்துவதற்கு நீங்கள் துணை போகக்கூடாது என்று துணைவேந்தர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கல்வி வளர்ச்சிக்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. கல்வி வளர்ச்சிக்கென்று உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார், ஒரு தனிப்பட்ட தமிழ்நாடு அரசு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவர் ஒரு அரசியல் நடவடிக்கை நடத்துவதை போல
துணைவேந்தர்களை எல்லாம் கூட்டி நடத்துகின்ற மாநாடு என்பது இதுவே உச்சநீதிமன்றத்தை கேவலப்படுத்துகின்ற செயலாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கடுமையான கண்டனங்களுக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆளுநர் நடத்தக்கூடிய இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கின்றது. அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது, ஆளுநர் முழுமையாக உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மீறி இருக்கின்றார், அவரை உடனடியாக குடியரசுத் தலைவர் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த போராட்டங்கள் ஒருபுறம் வலுவடைந்திருக்கின்றன. ஒருபுறம் பெரும்பாலான துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், மறுபுறம் உதகையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அமைப்பினரும் தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராகவும் குடியரசு துணைத் தலைவரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி கருப்பு கொடியை ஏந்தி தற்பொழுது அந்த கண்டன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குணசேகரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆளுநருக்கு இப்படி ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்திய பல்கலைக்கழகங்களுடைய அமைப்பு தான் கூட்ட வேண்டுமே தவிர வேந்தர் என்கிற முறையில் இவர் கூட்டுவது என்பதே சட்டவிரோதம். ஆனால் ஆண்டுதோறும் இத்தகைய ஒரு மாநாட்டை நடத்தி அதை வழக்கமாக அவர் ஆக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்தது மிக 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 நியாயமான ஒன்று, சட்டப்படியான ஒன்று. இந்த எதிர்ப்புக்கு பிறகாவது அவர் உடனடியாக அத்தகைய மாநாட்டை தார்மீக ரீதியில் ரத்து செய்திருக்க வேண்டும். மாறாக ஒரு பிடிவாதமான போக்கில் மாநாட்டை நடத்தியே தீர்வது, மாநில அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே உதகையில் தற்பொழுது துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் நடத்தி கொண்டிருக்கிறார். 2 நாட்கள் இந்த மாநாடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் தன்கர் கலந்து கொள்கிறார். இத்தகைய சூழலில் 32 துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டினை புறக்கணித்திருக்கிறார்கள். 9 துணைவேந்தர்கள் மட்டுமே இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறார்கள். 32 துணைவேந்தர்களும் இந்த மாநாட்டினை புறக்கணித்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது அண்மையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒற்றை தீர்ப்பு. துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கூறியதை தொடர்ந்து 32 துணைவேந்தர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவை பொறுத்தவரைக்கும் கல்வியாளர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். 32 துணைவேந்தர்களும் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது ஆளுநர் பதவிக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அவமானமான செயல். எனவே ஆளுநர் பதவிக்கு RN ரவி அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார், உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும், உடனடியாக அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் பல்வேறு தரப்பினருடைய கருத்தாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, சட்டத்திற்கு புறம்பான ஒரு மாநாட்டினை தற்போது தமிழ்நாடு ஆளுநர் கூட்டியிருக்கிறார். அதனால தான் தற்பொழுது 32 துணைவேந்தர்களும் இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். 32 துணைவேந்தர்களும் சட்டப்படி இந்த மாநாட்டினை புறக்கணித்து அவர்கள் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு ஆளுநர் உடனடியாக தன்னுடைய பதவி விலக வேண்டும், உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராஜ்பவனை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர், திராவிட தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் முற்றுகை போராட்டத்தில் ஒரு பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.